வணக்கம் கைஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வாரமாகவே சோஷியல் மீடியா பற்றி எரியுது கைஸ். அந்த பக்கம் பார்த்தா கோழி அடிக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா தலைவரோட டைட்டில் கார்டு அண்ட் அந்த புது அனிமேஷன் டைட்டில் கார்டு, தலைவர் என்ட்ரி, ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் எடுத்து ரீலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய், இதெல்லாம் படத்தில் பார்க்க வேண்டியதுடா, தேட்டரில் பார்க்க வேண்டியது, நீங்கள் என்னடா ரீலாக பாட்டாக போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் சைமனு, மோனிகா எல்லாரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நாகார்ஜுனாவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. அண்ட் இதெல்லாம் மூச்சு முட்டை அடித்தாலும் படத்தையும் மூச்சு முட்டை அடிக்கிறாங்க. என்னடா படம் எடுத்து வச்சுருக்க, இதுக்கு எதுக்குடா உனக்கு 50 கோடியெல்லாம் போயிட்டாங்க, என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற. ஆக்சுவலாக 100% மக்கள் இருக்காங்கன்னா 1% கூலி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த 1%ல் வரவே நாங்கள். அதனால் படம் பார்த்துட்டு வெறித்தனமாக அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கீங்க. வெளில வந்து பார்த்தா அடின்னு அடிக்கிறாங்க. ஏய் ஏன்னாங்கடா, நான் பார்த்த படத்தை நீங்களும் பார்த்தீங்களா, இல்லை வேறு கட்டு எதுவும் பார்த்துட்டீங்களாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் சத்தியமாக என்னால் முடிய கிடையாது. இந்த ஒரு வாரம் நான் படம் நல்லா இல்லையா, ஆமாம் நல்லா இல்லை இப்படின்னு நானே தலையாட்ட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். முடியலை, இவங்களால டிஃபெண்ட் பண்ணவே முடியலை. இவங்களை எதிர்த்து ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு வந்து ஓகே நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை ஜாலியாக இருக்கலாம், படத்தில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம் கைஸ், வெளில வந்து இப்படி அடிக்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த இன்ட்ரோவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நவுத்தி வச்சுட்டு அடுத்தது பார்த்தா லோகேஷ் கனகராஜ் அடுத்த படத்தோட லீக்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் கூட தான் அடுத்த படம் அப்படின்னு. இருங்கடா, இப்போ தான் ஒரு வெக்கேஷன் எடுத்துகிட்டு போயிருக்கான், அவன் திரும்பி வரட்டும், கொஞ்சம் மூச்சோட வாச்சு டைம் கொடுங்கடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியல கைஸ். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னோடய கதறல்ஸ் குமரல்ஸ் எல்லாமே கலந்துருக்கும் கைஸ். அண்ட் இப்போ வர இந்த ஒரு வாரம் என்ன பாதிச்சிருக்கு, அண்ட் அடுத்து வரப்போகிற காலத்தில் தமிழ் சினிமா என்ன ஆக போகுது அப்படி இப்படின்னு என்னோடய புலம்பல்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் கைஸ். அண்ட் திஸ் வில் பி தி சீரீஸ் ஒய் நாட். என்னடா சீரீஸ் ஒய் நாட்டுங்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த சேனல் கேம் ரிலேட்டட் அண்ட் 3D ஸ்டப்ஸ்க்காக ஆரம்பிச்சிது. ஆனால் வேறு ஏதோ டாப்பிக்கை ஆரம்பித்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் பேச போகிறேன். சில நேரம் சம்மந்தமே இல்லாமல் பாடக்கூட செய்வேன் கைஸ். ஸோ கைஸ், கதறல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குட்டி ரிவ்யூ உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் கைஸ். ஆக்சுவலாக படத்தில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது கைஸ். டு பி ஃப்ரேங்க், நானும் ஒத்துக்கிறேன். படம் பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் எக்கச்சக்க கொஸ்டின்லாம் வந்துச்சு. பட் படம் உள்ள தேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே போகலான்னு சொன்னாலும் அதுக்கும் அடிப்பாங்க. அது போதும் கைஸ். மூவி இஸ் மென்ட் டு பி செலிப்ரேட்டிங் கைஸ். படத்தில் 2.5 மணி நேரம் படம்னா ஆடிக்கிட்டே இருந்தோம் லிட்ரலாக. சிட்டுக்கெல்லாம் என்ன மாதிரி செலிப்ரேஷன், தேட்டரே கொண்டாடுனுச்சு படத்தை. தேட்டருக்கு வெளில வந்தால் அடின்னு அடிக்கிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியலை கைஸ். ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் லிட்டரலாக நாங்கள் மியூட்டில் பார்த்த மாதிரி தான் பார்த்துட்டோம், கத்திக்கினே இருந்தோம். அந்த ஆறாவே அப்படி இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக இது ரிவ்யூ மாதிரியே இல்லை, இதுவே புலம்புற மாதிரி தான் இருக்குது. ஸோ புலம்பலுக்கு நம்ம போவோம். ஃபஸ்ட்டு புலம்பல்ஸ். ஆங்க்ரி ஆர் ஹேட் அகெயின்ஸ்ட் லோக்கியா, இல்லை பர்சனல் அட்டாக் அகெயின்ஸ்ட் லோக்கியா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். ஒரு மனுஷன் இப்படி இல்லாமடா அடிக்கிறது. படம் நல்லா இல்லையா, படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், எது வேணால் பண்ணுங்கள். தலைவனை கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. என்னடா, எதுக்காக இவருக்கு 50 கோடி, எதுக்காக இவர் என்ன படம் எடுக்கிறாருன்னு 50 கோடி கொடுக்குறீங்க? ஏன்னா சம்மந்தமே இல்லை. ஏன் அவன் வாங்கக்கூடாதா? என்ன இது? அவர் வாங்குறது தான் பிரச்சனையா இவங்களுக்கு. முன்னாடிலாம் வந்து படம் பிடிக்கலன்னா, எனக்கு படம் பிடிக்கலப்பா, உங்களுக்கு பிடிச்சுன்னா ஓகே அப்படி இருந்துச்சு. படமே நல்லா இல்லை, அவ்வளோதான் படம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரில் இருப்பாங்க போல், படம் பார்க்குறியா, நோட்ஸ் எடு, இது நெகட்டிவா எழுதிரு, பாசிட்டிவாக இருக்குது அதெல்லாம் விட்றா, நெகட்டிவ் எழுதுறா, அந்த மாதிரி எழுதிருப்பாங்க போல் நெகட்டிவ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லியோவை எடுத்துக்காங்களேன். லியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எப்பிக்குங்க, எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் அடி வாங்கினால அந்த அற்புதமான ஃபர்ஸ்ட் ஆஃபை அப்படியே விட்டுருவாங்க. லிட்ரலாக எப்போங்க கடைசியாக நம்ம தளபதி விஜய் எப்படி பார்த்துருப்போம்? என்னவோ கைஸ். ஸோ கம்மிங் டு மை செகண்ட் கதறல், லோக்கி அண்ணாஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். என்ன நடக்க போகுது ஏது வந்திருக்க லீக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து அதாவது எமோஷனே 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஒரு பக்கத்துலாம் நான் பறந்துக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன நடக்க போகுது? 3 பெரிய தலைகளும் சேருது, யார் மியூசிக் டேரக்டராக இருக்க போகிறா, என்ன கதையாக இருக்கும்
அப்படி இப்படிலாம் யோசிக்கிறேன். அப்படியே செகண்ட் சைடு பார்த்தோன்னா பயங்கர பயமாக இருக்குது. என்னென்ன அடிக்க போகிறாங்க, எப்படி என்ன நடக்க போகுது. ஆக்சுவலாக கைதி 2க்கு அந்த மனுஷன் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவான்னு தெரில. பாவங்கள் லிட்ரலாக டு பி ஃப்ராங்க். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து லீக் நியூஸாக இல்லை ஒரிஜினல்னு தெரில. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கலாம். ஆனால் வந்துருச்சுன்னு வைங்களேன், லிட்ரலாக அவ்வளவுதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா இன்னொன்று கூட பயமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவன் இப்போ தான் வெக்கேஷன் போயிருக்கான். அண்ட் லோக்கி அண்ணா படம்னாலே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேருந்து ஆரம்பிக்குங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, படத்துக்கு முன்னாடி வர பாட்டு, அண்ட் படத்தில் யூஸ் பண்ணியிருக்க இங்கிலீஷ் சாங்ஸு, ஓஎஸ்டி, டைட்டில் கார்டு, இன்டர்வலு, கிரெடிட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் கைஸ். அண்ட் அப்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ லிட்ரலாக இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தலைவன் கொடுக்க போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கான்செப்டே தலைவன் சொல்லுவான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில். அந்த லிட்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அந்த பிளட்டி ஸ்வீட் வந்தப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு போய் பார்க்குறோம், திடீர்னு இங்கிலீஷ் பாட்டெலாம் ஓடுது. தலைவன் கத்தியை எடுத்துட்டு ரெடி ஆகிறான். என்னடா எப்பா என்ன மாதிரி வேலைப்பாடு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கைஸ். அண்ட் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணலைன்னா பிளட்டி ஸ்வீட்டுங்கிற மாதிரி ஒரு பாட்டு கிடச்சிருக்குமா, இல்லை ஒன்ஸ் அப்பான் அ டைம் கிடச்சிருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமல் அண்ட் ரஜினி 2 பேரும் ஒன்று நிற்பாங்க ஒரு போஸ்டரு. அதுவே இட் ஹேஸ் so many ஆராஸ். அது இப்போ 2 பேர் ஸ்க்ரீனில் வரப்போகிறாங்கன்னா மெயினாக எதுக்கு வரப்போகிறாங்க, என்ன பிளாட் இருக்க போகுது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க தாட்ஸ் எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். அண்ட் மை கடைசி கதறல் என்ன தெரியுமா, ஓவர் ஹைப் அண்ட் பேன் இண்டியா அண்ட் 100 crore கர்ஸு, இதை பார்த்து தான் கைஸ். ஆக்சுவலாக ஒரு படத்துக்கு ஏன்டா இவ்வளோ ஹைப் வைக்கிறீங்க, ஒரு படம் தானடா அப்படின்னு கேட்குறவங்களாம் கேட்பாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிலிம் கைஸ். எனக்கு பேசிக்கலாக படங்கிறதாங்க எல்லாமே. இப்போ கம்பெனியில் எக்கச்சக்க டார்ச்சர் இருக்குது. ஒரு படம் பார்த்தேன்னா அமைதியாக ஆகிறேன்னா, செலப்ரேட் பண்ணுறேன்னா, ஒரு இன்னர் பீஸ் தருது அந்த படம், அது போதும் கைஸ். வாட் எல்ஸ் ஐ நீட். இது தாங்க ஃபார் மீ மூவிஸ் திஸ் ஒன்லி. அண்ட் உங்களுக்கு எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் 1000 crore கர்ஸ், அதாவது நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிசன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க கைஸ். அதாவது 2 டைப் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது. கூலி சொதப்பிடுச்சா, அஜுஜோ இதுக்கு லியோ பெட்ரு அண்ட் ஜெயிலர் பெட்ரு அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் ஜெயிலர் ரிவ்யூ எடுத்து பாருங்களேன், என்ன இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்காரு, அப்பப்போ ஒருத்தரவங்க வராங்க அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுவே லியோ எடுத்து பாருங்கள், கண்ணா பின்னான்னு அடி, எங்கே பார்த்தாலும் அடி. லியோ வந்து நல்லா இருக்குங்கிறாங்க. என்ன அதாவது அன்பிரடிக்டபிள். அந்த ஒரு டீச்சர் ராம் சரண் சொல்லுவார்ல, ஐ எம் அன்பிரடிக்டபிள், அந்த மாதிரி போல கைஸ் நம்ம தமிழ் ஆடியன்ஸ். என்ன பிடிக்கும்னே தெரில இவங்களுக்கு. அண்ட் கரெக்டாக தெரில, விக்ரம்க்கு அப்புறம் எப்போ ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு இப்போ சொல்லுங்கள். ஒரு பிக் கமர்ஷியல் மூவி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு எப்போ, லிட்டரலாக சொல்ல முடியாது கைஸ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கைதி எடுத்து பாருங்களேன், அங்கே நிறைய கத்தி சண்டை இருக்கும், கன்று வந்து கடைசி சீனில் மட்டும்தான் இருக்கும். அப்படியே கூலிக்கு வாங்க, என்னடா கத்தி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு எனக்கே தோணுச்சு. அப்போ இந்த ஓவர் த பீரியட் நம்ம எவ்வளோ கன்னுக்கு அடாப்ட் ஆகிருப்போம் பாருங்கள். அப்படியே இந்த சேஞ்ச் நடக்குது கைஸ். ஆனால் அது ரேப்பிடாக நடக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே புரியல போல் லிட்ரலாக. கைஸ் லிட்ரலாக ஒரு படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வடச்சென்னை 2 வந்துருச்சுன்னு வைங்களேன், வடச்சென்னையே பேட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த ரிவ்யூ எடுத்து பாருங்கள். ஸோ வடச்சென்னை 2 வருதுன்னு வைங்களேன், எத்தனை பேர் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது, அத்தனை பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு? ஐ டோன்ட் நோ கைஸ், லிட்ரலி ஐ டோன்ட் ஹேவ் தி ஆன்சர். ஏன்னா இப்போ வரப்போகிற காலத்தில் இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் அதிகமாக தான் போகிறாங்க. அண்ட் அவங்க இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் அடிக்கிறாங்க. இப்போது அடுத்து லியோ 2 வருதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லியோ 2 வருது, இல்லை விக்ரம் 2 வருது அப்படின்னா 2000 யூசர்ஸாக மாறிடுவாங்க. 2000 பேர் அடிப்பாங்க. எனக்கு புரியலை கைஸ், எனக்கு லிட்ரலாக புரியலை. இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு ஒன்றுமே புரியலை கைஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் என் மனசில் இருந்த பாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கும் நிறைய கதறல் குமரல்ஸ் இந்த ஒரு வாரத்தில் இல்லை ஜென்ரலாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் கதறல்ஸை தெரிவிங்க. அண்ட் நான் சொன்னதில் எதுவும் தப்பு இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள், பார்ப்போம். வில் ஹேவ் எ டிஸ்கஷன் கைஸ். ஓகேவா? டிஷ்ஷும்லாம் வேணாம், வில் ஹேவ் எ டிஸ்கஷன். ஓகே. ஸோ அடுத்த வீடியோ
கண்டிப்பாக ஒரு கேமிங் ஏதாச்சும் ரிலேட்டடாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவுட் அண்ட் அவுட் ஒய் நாட்டில் போட மாட்டேங்க. அடுத்த ஒரு கேமிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் உடம்பு பார்த்துக்கோங்க, மென்டல் ஹெல்த்தை பார்த்துங்க கைஸ். வரட்டா?